டிவியில் கேஸ் தட்டுப்பாடு நியூஸ் பார்த்ததுலேருந்து நானும் 2 நாளாக கேஸ் புக் பண்ணிடலான்னு கால் பண்ணிகிட்டே இருக்கேங்க. முன்னாடிலாம் கால் பண்ணி ஒன்று 3 தடவை அமுக்குனாலே கேஸ் புக் ஆயிரும், மெசேஜ் வந்துடும், 2 நாளில் சொல்லி டெலிவரியும் பண்ணிடுவாப்ல. நேற்றுலேருந்தே கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டெக்னிக்கல் எரர்னு வருது. எல்லாரும் ஒரே நேரத்தில் அந்த நம்பருக்கு கால் பண்ணுறதுனால தான் அந்த பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறேன். ரஷ்யாக்காரன் நமக்கு மானி விலையில கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாத்தையும். அவங்ககிட்ட வாங்குறத விட்டுட்டு இந்த ட்ரம்ப் பேச்சை கேட்டுட்டு கத்தாரில் வாங்க போகிறேன், சவுதி அரேபியாவில் வாங்க போகிறேன்னு போனார். இப்போ ஈரங்காரன் பூரா நாட்டிலேயே குண்டை தூக்கி போட்டான். அங்கேருந்து எதுவுமே வர முடியாமல் போச்சு. கேஸ் இல்லாமல் போச்சு, சிலிண்டர் இல்லாமல் போச்சு. இன்னும் 2 நாளில் நமக்கு பெட்ரோலும் இல்லாமல் போயிருங்க. என்ன செய்ய போகிறோன்னு தெரியலை. இப்போ போய் ரஷ்யா எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்டா எப்படி தருவாப்புல ரஷ்ய அதிபர்? எப்படியோ பேசி செஞ்சு ரஷ்ய அதிபரும் தாரேன்னு சொல்லியாச்சு. ஆனால் உனக்கு முன்னாடி கொடுத்த மாதிரி மானிய விலையில் தரமாட்டேன், எல்லாருக்கும் கொடுக்குற ரேட்டு தான் உனக்கும் கொடுப்பேன் அப்படின்ட்டாப்ல. முன்னாடி மானிய விலையில் வாங்கும் போதே நமக்கு பெட்ரோல் விலை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ ஏற்கனவே கச்சான பேரல் விலைலாம் கூடிருச்சுன்னு சொல்கிறாங்க. நம்மளும் கூடின விலை தான் வாங்க போகிறோம். அப்புறம் 150 ரூபா 200 ரூபா பேருமே பெட்ரோல் விலை என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையே. 150 ரூபா 200 ரூபா போனால் கூட பரவாயில்லைங்க, சேருமான்னு தெரியலையே. முதல்ல பாகிஸ்தானு ஸ்கூலை மூட்டாங்க, காலேஜை மூட்டாங்க, ஆஃபீஸை அடைச்சிட்டாங்க. பூரா பையில வீட்டில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்களாம். நமக்கும் 2 நாள் தாங்க, 2 நாள் தான் பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. பரிச்சை எழுத போக முடியாது. பிள்ளைகளை கூட்டுட்டு ஊரை பார்த்து போக வேண்டியதான். அங்கவே 4 விறகு பெருக்கி சோத்தாக்கி சாப்பிட வேண்டியதான். வேற என்ன செய்ய?